மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இன்னைக்கு என்ன அரசியல்ல நாம தினமும் பேசிக்கிட்டு இருக்கோம். அரசியல்ல என்ன நடக்குதுன்றதை தாண்டி இப்ப தேர்தலுக்காக என்னென்ன நடக்குது அப்படின்றதுதான் இப்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. சோ அந்த வகையில பாக்குறப்போ நம்ம அதிகப்படியா விமர்சனங்கள் இப்ப வந்துகிட்டு இருக்கிறது பாமக கட்சி மேலதான். அப்படி இருக்கிறப்போ நம்ம நேத்து கூட அவங்கள பத்தி பேசியிருந்தோம். அந்த அப்பா மகன் சண்டையெல்லாம் முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ ஃபைனலா என்னதான்ப்பா முடிவு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த வகையில ராமதாஸ் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. நான் தான் தலைவரா பொறுப்பேற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி. சோ அது என்ன விஷயம், அதோட உள்நோக்கம் என்ன? ரெண்டு பேரும் செயற்குழு கூட்டம் மீட்டிங் என்ன பண்ணாங்க, கூட்டினாங்க. ஐயா ராமதாஸ் தரப்புல இருந்து சரி, அன்புமணி தரப்புல இருந்து சரி, ரெண்டு பேரும் செயற்குழு மீட்டிங் கூட்டினாங்க. இப்போ ஐயா ராமதாஸ் தரப்புல கூட்டின செயற்குழு மீட்டிங்கோட கடிதம் என்ன பண்ணிருக்கு, எல்லாமே அதாவது A to Z. நீங்க பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒப்புதல் கடிதம் கொடுத்திருக்காங்க. செயற்குழு மீட்டிங்ல என்னென்ன தீர்மானங்கள் போட்டாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. முறைப்படி நான் தான்ப்பா தலைவர் அப்படின்றத தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காகவே செயற்குழு மீட்டிங்களுடைய தீர்மானங்கள் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு போனோன்னே அன்புமணி அவர்கள் உடனடியா என்ன பண்றாரு, டெல்லிக்கு பயணம் சென்றாரு. ஆல்ரெடி டெல்லிக்கு பயணம் சென்றாரு. பாமகவை பிரிக்கிறதுக்கு அங்க எதுவுமே சாதகமான குரல் எதுவுமே கொடுக்கல, சோகத்திலே திரும்பினார். ஆனா இப்ப திரும்பவும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. பாமக தரப்புல, அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த செயற்குழு தீர்மானங்களை அங்கீகரிக்க வேண்டாம், அதை எதுவுமே நீங்க பரிசீலனிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கடிதம் ஒன்று போறாரு. முதல்ல என்ன விஷயம்னா, இவர் தலைவர் பதவியில இல்ல. 2025 மே 28 இவருடைய பதவி காலம் முடிஞ்சு போயிருச்சு. சோ 29ஆம் தேதியே ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, நான் தான் தலைவர், அன்புமணி செயல் தலைவர் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காரு. அடுத்த கட்டமா என்ன பண்றாருன்னா, நிர்வாக குழுவை கலைக்கிறார். நிர்வாக குழு உறுப்பினரா இருந்து அன்புமணியை நீக்கிறார். நிர்வாக குழுவை கலைச்சது மாத்திரம் இல்லாம கையோட நிர்வாக குழு புதிய உறுப்பினர்கள் மீட்டிங் என்ன பண்றாரு, கூட்டுறாரு. அங்க ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் செயற்குழு மீட்டிங்ல, மாநில செயற்குழு மீட்டிங்கை கூட்டி அங்க தீர்மானங்களை நிறைவேற்றாரு. அன்புமணிக்கு எதிராகவே தீர்மானங்களை என்ன பண்றாரு, செயல்படுறாரு. அது மாத்திரம் இல்லாம தீர்மானங்களை அவர் தான் தலைவர் அப்படின்றத சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1000 பேர் என்ன பண்றாங்க, சைன் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இப்ப அன்புமணிக்கு என்ன, ஐயோ ஐயா இப்படி பண்ண மாட்டாருன்னு நினைச்சோமே, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அன்புமணி அவர்கள் பதறி போயிட்டு தேர்தல் ஆணையத்துக்கும் டெல்லிக்கு என்ன பண்ணாரு, மாறி மாறி போயிட்டு வர்றாரு. இப்ப அன்புமணிக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்கறது, ஐயாவை எதிர்த்து நீங்க எப்படி அரசியல் பண்ணலாம்? ஐயா எப்பேற்பட்ட ஒரு மனுஷன், எத்தனை தலைவர்களை பார்த்திருப்பாரு, எப்படியெல்லாம் அரசியல் செஞ்சிருப்பாரு, அவரை மீறி நீங்க அரசியல் பண்ணலாமா? நீங்க கத்துக்குட்டி சார், அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசான். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி ஜித்து வேலை எல்லாம் பார்க்கலாமா அப்படின்ற ரேஞ்சில தான் ராமதாசுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே அன்புமணிக்கு கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதன் மத்தியில அன்புமணிக்கு மாற்றா ஐயா ராமதாஸ் இடத்துல ஒருத்தர் இருக்கணும்னா, தன்னுடைய மகளை கொண்டு வர்றதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, தன்னுடைய மகளை காந்திமதியை கொண்டு வந்தார். பதவி கொடுக்க போறதா தகவலும் வந்துட்டு இருக்கு. மருமகளை சாடுன அதே ராமதாஸ் ஐயா அவர்கள் மகளையே அரசியலுக்கு கொண்டு வராரு அப்படின்னா ஏதோ ஒரு கணக்கு போடுறாரு ஐயா அவர்கள் அப்படின்றதுதான் விஷயமா. நம்ம இதன் மத்தியில ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அன்புமணி இதுமேட்டு இருந்து என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அன்புமணி பின்னாடி என் பேர் யூஸ் பண்ணக்கூடாது, வேணா இன்சியல வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஆனா என் பேரை அவர் யூஸ் பண்ணக்கூடாது, அன்புமணி ராமதாசன் போடக்கூடாது, அன்புமணி அன்புமணி அப்படின்றத மட்டும் அவர் போட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஐயா தரப்புல இருந்து என்ன பண்ணது, பதிலடி கொடுக்குறாரு. ஏன்னா என்ன மீறி இந்த அளவுக்கு இறங்கிட்டா பண்ணல அன்புமணி. அதுக்கப்புறம் என் சொல் பேச்சு கேட்காதவங்க என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, வேணா இன்சியல் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற ரேஞ்சில ஐயா அவர்கள் என்ன பண்றாரு, பகிரங்கமா இறங்கிட்டாரு. சோ இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. கிட்டத்தட்ட நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஐயா என்ன பண்ணாரு, பாமகவை கைப்பற்ற. ஏன்னா சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு ஐயா அவர்கள் நடக்கிறாரு. ஏன்னா பாமக சட்ட விதி என்ன சொல்லுதுன்னா, தலைவரா ஒருத்தர் காலாவதி ஆயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் யாருக்கு போகுதுன்னா, நீங்க நிறுவனருக்கு தான் போகுது. அதே போல ஒரு பொதுக்குழுவை கூட்டணும்னா, செயற்குழு கூட்டணும்னா நிறுவனருடைய ஒப்புதலோட தான் நீங்க என்ன பண்ணணும், கூட்ட முடியும். தலைவர் தன்னிச்சையா என்ன பண்ண முடியும், கூட்ட முடியாது. நிர்வாக குழுவை கலைக்கிறதுக்கு நிறுவனருக்கு அதிகாரம் இருக்கு. சோ இந்த விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா பாமக சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அந்த விதிகளுக்கு உட்பட்டே செயல்படுறாரு. சோ அதனால பாமக இந்த செயற்குழு மீட்டிங்ல அனுப்பின எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும். அதுல இருந்து மாற்று கருத்துல அடுத்த தலைவரா ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் தரப்புல இருந்து பதிலடிகள் வருது. இதுக்கு அன்புமணி அவர்கள் என்ன போறாரு, இப்ப பதறி போயிருக்கிறாங்க. அன்புமணி பதறி போயிருக்காரு இல்லையோ, ஆதரவாளர்களா பதவி போறாங்க. இப்ப அன்புமணிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஒன்னே கட்சிக்குள்ள சேரணும், ஐயாவுக்கு கீழே ஒர்க்
பண்ணணும். இல்லையா தனி கட்சி ஆரம்பிச்சு பதிவு பண்ணி தனியா ஒரு கட்சியை செயல்படுத்தணும். இந்த ரேஞ்சுக்கு தான் அன்புமணி அவர் தள்ளப்பட்டுட்டார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. கண்டிப்பா. சோ அவரோட அனுபவத்துக்கு எல்லாருமே வந்து அடிபணிஞ்சுதான் ஆகணும். சோ அரசியல்ல அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான பார்க்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி பல தலைவர்களை பல தலைமுறைகளை வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு. சோ அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த கட்சியில இருக்கிறது வந்து எல்லாமே நடக்கும். நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே அதுதான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் பாமக வந்து எப்படி நிக்க போறாங்க ஸ்ட்ராங்கா அப்படின்றது. சோ நம்ம அண்ணாமலை ஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, கொஞ்ச நாள் வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப ஆளையே இல்லாம போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா நான் வந்து விவசாயம் பாத்துக்கிறேன், வீட்டை பாத்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். இப்ப திரும்பவும் டெல்லிக்கெல்லாம் வந்து அவர் போறதா வர்றதா ஒரு விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து அவருக்கு டெல்லியில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? கூடிய சீக்கிரம் பதவி ஏற்க போறதாவும் சொல்றாங்க. அது உண்மையா? அதாவது நீங்க தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரா இருந்தவங்களுக்கு ஒரு உயர் பதவி ஒண்ணு கொடுக்கறது வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலகணேசன் அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாநில ஆளுநர் பதவி கொடுத்தாங்க. நம்ம தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் 2 மாநிலத்துக்கு கொடுத்தாங்க ஆளுநரா. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க பாஜக மாநில தலைவரா சூப்பரா பணியாற்றினார் அண்ணாமலை. அவருக்கு என்னப்பா நீங்க வந்து சிறப்பு செய்ய போறீங்க அப்படின்னும் போது அவர் எதனா ஒரு ஆளுநர் எதனா ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது. இல்ல அவர் ராஜ்யசபை எம்பி மூலியமா சூஸ் பண்ணி அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, இணையமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. சோ அப்படி பார்க்கும்பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி அரசியல் போறதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு தமிழ்நாடே விட்டுருங்க, நான் தமிழ்நாட்டிலே இருந்துக்கிறேன், எதுக்கு டெல்லிக்கு எல்லாம் எங்க கூட்டு போறீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கப்படுது. ஆனா இருந்தாலும் இங்க பாஜக தேசிய தலைவர் பதவி வந்து என்ன பண்ணணும், யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இழுத்தடிதே போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெண் தலைவர் தான் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா RSS என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க RSS சப்போர்ட்டா இருக்கிறவர் தான் ஒருத்தர் தலைவரா இருக்கணும். இப்ப JP நட்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் RSSக்கு எதிராகவே இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ RSSக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க தான் பாஜக லீடரா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு RSS நினைக்குது. ஆனா இங்க மோடி அமித்ஷா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்ல எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுங்க தான் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. பொதுவா அதாவது RSSக்கும் என்ன பாதகமும் வரக்கூடாது, மோடி அமித்ஷாவுக்கும் ஒரு பாதகமும் வரக்கூடாது. அப்படி நடுநிலைமையா இருக்கிறது யாரு, அவரை சூஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இதுல மோடி தரப்புல இருந்து ஒரு விஷயம் வைக்கப்பட்டது, இந்த தடவை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், பெண்கள் ஒரு தேசிய தலைவரா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு கருத்து முன் வச்சாரு. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா RSS வந்து ஒத்துக்க ஏன்னா சனாதனத்தின் அடிப்படையில பெண்களுக்கு கீழே நம்ம இருக்கணுமா, பெண்கள் முன்னேறக்கூடாதுன்றதுதான் சனாதனத்துடைய எதிர்பார்ப்பு. சோ எப்படி இருக்கும்பொழுது சனாதனத்தின் அடிப்படையில RSS வந்து எப்படி ஒரு பெண் தலைவருக்கு கீழே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அதனால பெண்களை தலைவர் பதவியில கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் RSS திட்டவட்டமா சொல்லிச்சு. உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா பெண் தலைவரா வரப்போறாங்களா, அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் வருவாங்களா, வானதி சீனிவாசன் வருவாங்களா, நிர்மலா சீதாராமன் வருவாங்களா, இவங்களாம் ரேஸ் பட்டியல்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பூதாகாரமான செய்திகளா பரவுச்சு. ஆனா அது இல்லவே இல்லை, முழுக்க முழுக்க பொய்யான விவகாரம், வதந்திகள் அப்படின்றது திட்ட தெளிவா இருக்கப்படுது. அது மாத்திரம் இல்லாம ராஜ்நாத் சிங் போன்றவங்க என்ன பண்ணாங்க, இந்த போட்டியில இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ராஜ்நாத் சிங் ஓகேவா இருப்பாரு, RSSக்கு அவர் சப்போர்ட்டா இருப்பாரு, மோடி அமித்ஷாவுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது 2 பேரும் நடுநிலைமையில வச்சு என்ன பண்ணாரு, ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு. அதனால ராஜ்நாத் சிங்கை கொண்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணாங்க, ராஜ்நாத் சிங் வந்து இப்ப சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அண்ணாமலைக்கு எதனா ஒண்ணு செய்யணுமே, அண்ணாமலைக்கு செய்யலன்னா எப்படி, அதனால அவருக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி, தேசிய பொதுச் செயலாளர் பதவி அண்ணாமலைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்களும் வந்து என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க. இது RSS வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துடலாம், ஆனா தலைவர் அப்படின்ற பதவியில எங்களுடைய கொள்கைகளை உட்பட்டு யார் இருக்கிறாங்களோ அவங்களதான் கொண்டு வரணும் அப்படின் போது அண்ணாமலை அவர்கள் தேசிய பொதுச் செயலாளரா ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ரேஞ்சில தான் இப்போ அந்த பட்டியல்ல, அதாவது டெல்லி இப்போ நிர்வாக பட்டியல் வெளியிட போறாங்களா, அந்த பட்டியல்ல அண்ணாமலையுடைய பேரு இருக்கிறதா தகவல் இருந்திருக்கு. சொல்ல முடியாது, அண்ணாமலையுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவருடைய வேலைப்பாடுகளுக்கு ஏற்ற ஒரு பதவியை தான் பாஜக கொடுக்கும், எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து தேசிய பதவியில ஒண்ணு கொடுத்துடணும் அப்படின்ற ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் முனைப்பா இருக்கிறாரு. அந்த விதத்துல பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பதவியில அண்ணாமலை வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பாஜகவின் தேசிய தலைவரா ராஜ்நாத் சிங் வர்றதுக்காகவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது கூடிய விரைவில் நடக்க போது. கூடிய விரைவில் இந்த தேசிய தலைவர் பொதுச் செயலாளர் பதவிகளுக்கான அறிவிப்பு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இது ரொம்ப காலமா இழுத்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும், இது முடிவு வந்துரும்
அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப பார்க்கப்படுது. அடுத்தபடியா தேசிய தலைவரா ராஜ்நாத் சிங்கும் தேசிய பொதுச் செயலாளர் அண்ணாமலை வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களம் பேசப்படுது. சோ அண்ணாமலை வந்து இன்னும் என்னென்ன பண்ண போறாரு, பாஜகல போயிட்டு RSS கொள்கைகளை வந்து கடைபிடிக்க போறாரா இல்லையான்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து கோயில் காசை வந்து எடுத்து எப்படி நீங்க காலேஜ் கட்டுவீங்க, உங்களுக்கு வந்து கோயில்லாம் இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து திமுக முன் வச்சிருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப இப்ப அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கிற விதமா இங்க இருந்தும் ஒரு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியை வந்து விமர்சிச்சு பேசியிருக்காரு. என்ன இப்படி நீங்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு காலேஜோட மெயின்டெனன்ஸ் ஆபீஸ வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அது என்ன விஷயம்? அவன் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மேல நியாயமான குற்றச்சாட்டுகளை வைத்தா அது என்ன பண்ணணும், அங்கீகரிப்பாங்க, மக்கள் அங்கீகரிப்பாங்க. இப்போ ஒரு ஆளுங்கட்சி சிறப்பா இருக்குதுன்னா எதிர்கட்சி அதுக்கு வந்து என்ன பண்ணணும், முட்டுக்கட்டையா இருக்கணும். ஆனா ஆளுங்கட்சி வந்து என்ன பண்ணா எதனா ஒரு விஷயத்துல இடையறி விடும் போது, ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது அது எதிர்கட்சி வந்து என்ன பண்ணணும், முட்டுக்கட்டை கொடுத்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கணும். அதாவது அவங்க செய்யற தப்ப இடையறி விழுந்த எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சுட்டி காட்டணும். அது நடுநிலைமையா இருந்து சுட்டி காட்டணும். ஆனா இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அது இப்படி செயல்படல அப்படின்னு முழுக்க முழுக்க சங்கியா மாறி இருக்கிறாரு, RSS காரா மாறி இருக்கிறாரு, பாஜகவின் கொள்கையில சுமக்கிறவரா எடப்பாடி பழனிசாமி மாறிட்டாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன்னா அவருடைய கருத்து அப்படிதான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில் காசு எடுத்து கல்லூரி கட்டலாமா, கல்வி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்துல பேசினாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முழுக்க முழுக்க அவருக்கே வந்து என்ன பண்ணுது, அடி மேல் அடி வந்து என்ன பண்ணுது கொடுத்துட்டு இருக்கு. மக்களும் சரி மாணவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன பண்றாங்க, அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தின்படி இது சாத்தியமா அப்படின்னா இது இருக்கு. அறநிலைத்துறை சட்டத்தின்படி அறநிலைத்துறை காசு எடுத்து கல்விக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. அப்படின்ற ஒரு பேசிக் அறிவு கூட தெரியாம எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. இது பேசிக்கான அறிவு. ஒரு முதல்வருக்கு இந்த விஷயம் தெரியல. அப்படி பார்த்தா 2017 பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு நிர்வாக கட்டிடத்தை ஒண்ணு கட்டி கொடுத்துறாரு. இதே பழனிசாமி தான் திறந்து வச்சிருக்காரு. அப்ப அது சதி வேலையா தெரியலையா, சதிகாரனா நீங்க தெரியலையா, அப்ப உங்களுக்கு அந்த அறநிலைத்துறை காசு எடுத்து கல்விக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிற. ஏன் எம்ஜிஆர் கட்டி கொடுத்திருக்காரு, ஜெயலலிதா செஞ்சிருக்காங்க, அப்ப அவங்க எல்லாருமே சதிகாரன்னு சொல்றாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. ஏன்னா இது சதி வேலையாவே பார்க்கப்படுது, சதிகாரங்கள் அப்படின்னாரு. அப்ப அது எல்லாமே சதி வேலை, சதிகாரங்கள். இவங்க தலைவர்களே, அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் இவர் வந்து இழிவுபடுத்துறாரா அப்படின்ற ஒரு பார்வையில தான் முன்வைக்கப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுறது எல்லாமே ஒரு உண்மை தன்மையை தெரிஞ்சு பேசணும். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி கொடுக்கல, அது எழுதி கொடுத்தாலும் இதை அப்படியே வாங்கி படிக்க ஈயச்சங்காப்பி மாதிரி தான் அதுல அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க கண்டி. அதுல உண்மை தன்மை இருக்கா, இது உண்மையான விஷயமா, இது சொன்னா நம்மளுக்கு பாதகமா வருமா சாதகமா வருமா அப்படின்றது யோசிக்காம போற போக்கள் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போயிடுறாரு எடப்பாடி பழனிசாமி. அது உண்மை அல்ல. ஏன்னா இத தப்ப இவங்களும் செஞ்சிருக்காங்க. அப்போ நீங்க செஞ்சா கரெக்ட், இது திமுக செஞ்சா தப்பா அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸாவே மாறிட்டாரு அப்படின்ற ரேஞ்சில தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிக்காரு. இது மாத்திரம் இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சாரு, ஆனா கொள்கை கூட்டணி RSS கூட வச்சிருக்கிறாரு. அதனாலதான் கல்வி அப்படின்ற பேச்சு எடுத்தாலே RSSக்கு பாஜகவுக்கு எப்படி ஒத்து வரலையோ, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒத்து வரல. கல்வின்ற பேச்சு எடுத்தாலே இவங்களுக்கு பயமா இருக்கு, அலர்ஜியா வருது. எங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கிட போறாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தினால மாணவர்களை கல்வி கற்காம இவங்க அப்படியே அடிமட்ட தட்டத்திலே வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு அப்படின்றதே நம்ம என்ன பண்ண உற்று நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க பாஜக காரங்களா மாறிட்டாரு அப்படின்றதுதான் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதுல நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு காமெடியை சொல்லி வர கலைச்சிருக்காரு. இந்த வடிவேலு படத்துல வாங்கின காசுக்கு அதிகமா கூறாயா அப்படின்ற மாதிரி ரேஞ்சிலதான் பாஜக காரங்களே இதை வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு போல. ஆனா எடப்பாடி பழனிசாமி பொங்கி எழுறாரு. அப்போ பாஜக காரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை விட ஓவரா கூப்பிடுறாயா, வாங்குற காசோட அதிகமா கூப்பிடுறா அப்படின்ற ரேஞ்சில அவங்க கலாச்சிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மற்ற கட்சியினர் எல்லாருமே இவர் விமர்சிக்கிறாங்க. அது இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா கல்வியும் ஒரு கோயில் மாதிரி தான், கல்வி நிலையங்களும் ஒரு கோயில் மாதிரி தான். இப்ப நீங்க வந்து சாமிய கல்வி நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் கல்வி, நீங்க கோயில்ல இருந்தாலும் நீங்க கல்வியை கத்துக்கலாம், கல்வியில இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், சாமி சோ கல்வி நிலையங்களும் இங்க கோயிலா தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஏன் இது மாதிரி பிரிச்சு பாக்குறாரு அப்படின்னு தெரியல. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா,
எடப்பாடி பழனிசாமி இந்துக்கள் ஓட்டுகள் மேல வந்து குறி வச்சுட்டாரோ, பாஜக எப்படி இந்துக்கள் ஓட்டு மேல அவங்க வந்து கண் வச்சாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்துக்கள் ஓட்டு மேல கண் வச்சுட்டாரு. அதனாலதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயில் சம்பந்தம் பத்தி பேசி இங்க பிரிவினை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பங்குபதி. பாஜக எப்படி கொள்கை ரீதியா அவங்க வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியா, அதாவது ஒரு மத கலவரத்தையோ வகுப்புவாத பிரிவித்தையோ மத பிரிவு ஏதோ ஒரு பிரிவு என்ன பண்றாங்க அவங்க கையில் எடுக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படி போயிட்டாருன்னா அப்போ இங்க என்னதான் பண்றது அப்படின்னு அதிமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்ன அண்ணாவின் கொள்கைகளை வைத்துக் கொண்டு இப்படி இந்துத்துவா மாறிட்டாங்களே, அதிமுக மாறிடுச்சே அப்படின்ற ஒரு வேதனை தான் எல்லாருக்குமே இருக்கு. திருமாவளவன் போன்றவங்களாம் அதிமுக மேல இருக்கிற ஒரு அக்கறையினாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. ஆனா திருமாவளவனையே எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாருன்னா அப்ப இவரு வந்து இவருடைய போக்கு எப்படியா இருக்குது? ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த 2 பேர் திராவிட கட்சிகள் தான் ஆண்டு இருக்காங்க. திமுக அதிமுக மாறி மாறிதான் ஆட்சி ஆண்டு இருக்காங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு கட்சி ஜெயலலிதா எம்ஜிஆரால தோற்றுவிக்கப்பட்டு ஒரு கட்டமைப்புப்பட்ட ஒரு கட்சி இப்ப பாஜக பிடியில போயிட்டு நாசமா போக போதே அப்படின்ற ஒரு அக்கறையினாலதான் எல்லாமே பேசுறாங்க கண்டி. இதை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க சங்கியா மாறிவிட்டார். சனாதனத்தையும் பாசிசத்தையும் தூக்கி பிடிக்கிறார். RSS கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா. சோ இந்த அதிமுகவை அவர் போய் அடமானம் வச்சது மட்டும் இல்லாம சுத்தமா வந்து காணாம போற அளவுக்கு அவர் வந்து மூழ்கடிக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அதிமுக அப்படின்ற அந்த ஒரு பேருக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து அதை பத்தி பாக்குறாங்க, பேசுறாங்க. அவருக்குன்னு ஒரு இடம் அங்க இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் இவர் இதே மாதிரியே பண்ணிட்டு போயிட்டு மொத்தமா கொண்டு போய் பாஜக கிட்ட வந்து அதை மூழ்கடிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கான பேச்சுக்கான இடமே இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுதான் உண்மை. சோ அரசியல் களத்துல நாளுக்கு நாள் தேர்தலுக்காக பல திருப்பங்கள் பல நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. நாம வந்து அதை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்த்துங்கிற அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.